ஹலோ கைஸ், இன்னைக்கு எத்துக்காடு மான்வாவோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. இங்கே இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த புலியான அந்த சோலு அந்த பையனை நம்ம கோச் வந்து பயங்கரமாக கத்துறாரு. அம்மா உனக்கு என்ன பைத்தியம்மா? இப்போ காம்படிஷனும் வரப்போகுது, இந்த மாதிரி நிலமையில இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க, நீ உண்மையிலேயே சீரியஸாக இருக்கியா? நீ வந்து குட் பண்ண போறிய எல்லாத்தையும்? அட என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையிலேயே இந்த மாதிரி யோசிக்கல எனக்கு ஆகும்னு. நீ வந்து நாளையிலேருந்து இந்த இடத்துல வராத, உன்னோட ஆமை ஃபர்ஸ்ட் ஹீல் பண்றதுக்கு பாரு. சரி, நான் வந்து அதே மாதிரியே பண்றேன். அந்த பையனால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, அவனை நான் என்ன பண்றது? அந்த இடத்துல அதே ஃபேமஸான பாக்ஸர் வருவானா? அவரும் இவனுக்கு அந்த விஷயத்த பாக்குறாரு. ஆமா, என்ன ஆச்சு உன்னோட கைக்கு? இதை பார்த்தோன்னே அந்த பாக்ஸர் பையனுக்கு ஒரு ஐடியா வருது. நல்ல ஐடியாவா இருக்கு, இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா வேணும்ட்டுனே அவன் அழுகுற மாதிரி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல என்ன ஆச்சுன்னா, என்னோட பிரதரு அவனை எல்லாருமே புலி பண்ணாங்க. அதை நான் தட்டி கேட்க போனேன். ஆனா கடைசியில என்னைய பயங்கரமா அடிச்சு என்னோட காலு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்ட நல்லா தான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா கேங்கா மாதிரி என்ன அவங்க அடிச்சிட்டாங்க. என்னோட ஆமு அது வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அவங்கதான். ஆனா இதுக்கு அவரு ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே அவரு போகும்போதே சொல்றாரு, உனக்கே நல்லாவே தெரியும் காம்படிஷன் வேற வரப்போகுது, நீ இந்த மாதிரி டைம்ல இப்படியா நீ பண்ணுவ? அட, நான் ஒர்க் ஆகும்ல நினைச்சேன், என்ன இது இங்க ஒர்க்கே ஆகல. ஆனா ஒரு கட்டத்துல அவரு பின்னாடி வந்து அங்க கேக்குறாரு, ஆமா உன்னை அடிச்ச அந்த பையன் அவன் வந்து யாரு, அத சொல்லு. அந்த சைடு நம்ம மூவ காட்டுறாங்க. அங்க மூக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா, என்னதான் போயின்னு இருக்கு, என்னால இதுக்கு என்னோட உலகத்துக்கு போக முடியல, ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. அப்பனா கண்டிப்பா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. என்னால போக முடியலனா என்னோட ஒரிஜினலான பாடிக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. நான் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா யாங் வந்து அங்க இருக்கான். அவன் இருக்கும் போது என்னோட பாடிக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? யாராலையுமே என்னோட பாடியை தொட முடியாது. இல்லனா இப்படி இருக்குமோ, எல்லாம் காச்சோ டீம் பாய் என்னோட பாடியை அட்டாக் பண்ணிட்டாங்களோ? அப்படி உண்டி ஆயிருந்தா என்னால இப்படி எல்லாம் உட்கார முடியாது. அங்க வர கோவத்துக்கு பெட்டை பயங்கரமா போட்டு தாக்குறான். எப்படி அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னைய வந்து தாக்குற அளவுக்கு? நான் யோசிச்சபடி அவங்க கேங்க பண்ணி என்ன தாக்கி இருக்காங்கன்னா அங்கால தடுக்க முடியும். யாங் ஒன்னும் அந்த அளவுக்கு ஈஸியான ஆப்பனன்ட் இல்ல. இப்போதைக்கு நான் என்ன பண்றது? என்னால அங்க போக முடியல. அதனால நான் வந்து என்னோட பாடியை ஸ்ட்ராங் ஆக்கணும். அடுத்த நாளாவது நம்ம மூ பயங்கரமா ட்ரைனிங் பண்றான். இப்போதைக்கு அவனோட மசில பயங்கரமா அவன் ஸ்ட்ராங் பண்ணணும். நான் அப்பதான் மூவால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அங்க ட்ரைனிங் பண்ணும்போது இது வரைக்கும் பயன்படுத்தாத அந்த மசில்ஸ் அதெல்லாம் பயன்படுத்துவானா? அங்க இதனால அவனோட மசில்ஸ பார்க்கும் போது ஏதோ பயங்கரமா கத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஒரு வழியிலையும் நம்ம மூக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதனால ஆளு பயங்கரமா சிரிக்கிறான். இருக்கிற ஒருத்தங்களும் நம்ம மூவை பார்த்து வித்தியாசமா யோசிக்கிறாங்க, யாரா இவன் சைக்கோவா இருக்கான்னு. இந்த இடத்துல அதே ஸ்கூலு பொண்ணு இருக்கான். இந்த மாதிரி அவன் ட்ரைனிங் பண்றான். ஒரு குரல் அவங்க கேக்குமா, இதனால மூ அங்க தெரியாதனமா விழுந்துடுறான். வேற யாரும் இல்ல, நம்ம பார்த்த அதே ஸ்கூல் பொண்ணு தான். ஆமா, நீ வந்து ஏன்டா இப்பெல்லாம் ஸ்கூலுக்கே வரதில்ல? என்ன சொல்றேன்? நான் உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஆகணுமா? நான் அந்த இடத்துல என்னோட பாடியை ஒழுங்கா ட்ரெயின் பண்ண முடியாது. உனக்கு என்ன தாண்டா வேணும்? பாடியை ட்ரெயின் பண்ணி நீ என்ன பண்ண போற? பாடியை ட்ரெயின் பண்ணா என்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதனால நான் ட்ரெயின் பண்றேன். ஸ்ட்ராங்கா மாறி என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் என்னால ஃபைட்டை இன்னமும் நல்லா பண்ண முடியும். நான் வீக்கா இருக்க மாட்டேன் இப்போ இருக்கிற மாதிரி. அதனால என்னோட மசில்ஸை நான் வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். இன்னும் நிறைய விஷயத்த அங்க சொல்லின்னு இருக்கான். இதெல்லாம் புரியுதோ இல்லையோ, ஆனா பாவம் அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கின்னு இருக்கான். அந்த பொண்ணுக்கு என்னன்னா, ஃபைனலா இவனை ஸ்கூலுக்கு கொண்டு வரணும், அதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்காளே. அதை பத்தி அவ சொல்ல இந்த இடத்துல எதுக்கு அவன் வரணும்னு கேக்குறான். இப்போதான் வேலிடான ஒரு பாயிண்டையும் வைக்கிறான். நீ வந்து ட்ரைனிங் எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்க, இதே மாதிரி நீ ட்ரைனிங் பண்ணன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உனக்கு ஆப்பனன்ட்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே வர மாட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் நீ இங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். இதுவே நீ ஸ்கூலுக்கு வந்தனா நிறைய ஆளுங்களை உன்னால சந்திக்க முடியும். இந்த ஃபைட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தன்னால கிடைக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாதா? அதனால நாளைக்கு மரியாதையா ஸ்கூலுக்கு வா, உனக்கு புரியுதா? இப்படின்னு இவ சொல்லிட்டு போறா. நம்ம மூக்கா என்ன தெரியல, அவ சொல்றதுல ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த புலி பண்ண அந்த பையனும் சரி, அந்த பாக்ஸர் அந்த பையன், உங்க ரெண்டு பேரும் திரும்ப வருவாங்களான்னு கேட்டா சுத்தமா கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் இல்ல. அதனால நான் தான் இப்போ என்னோட ஆப்பனண்ட்டை தேடி போற மாதிரி இருக்கும். அதே டைம்ல இப்போதைக்கு நான் என்னோட பாடி ரெக்கவர் ஆக வெயிட் பண்ணணும். அதனால அவ சொன்ன மாதிரியே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஹேய், நீ தானே அந்த செகண்ட் இயர் லீஹோ? ஆமா, நீங்க சொன்ன ஆளு நானே தான். லீக்கா இது கேட்டோனே ரொம்ப சந்தோஷமாயிது. நம்ம லீக்கும் இதே தான் வேணும். நான் லீ எதிர்பார்த்த மாதிரியே சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ள புது ஆப்பனண்ட் அங்க வந்துட்டாங்க. இது வேற யாரும் இல்ல, அந்த பாக்ஸர் பையன் கேங் அவன் தான். எத்துல ஃபைட்டும் அவன் ஆரம்பிக்க போக நம்ம ஹீரோக்கா ரொம்ப ஆர்வம் இது. எத்து தான்ப்பா இருக்குதுலே பெஸ்ட்.
அங்க சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம கேங்கை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. கேங் வந்து 15 வயசுல இருக்கும் போதே உன்னோட பாக்ஸிங் கரியரை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்க கேங்குக்கு சிஸ்டரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேலேனா அவ்வளோ பிடிக்கும். பேலே மேல அவ்வளோ அப்சஸ்டா இருப்பாங்க. அதனாலேயே நம்ம கேங்கு எப்பெல்லாம் அந்த பேலே நடக்குமோ அங்க போய் சிஸ்டரை சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆளு பண்ணிருப்பான். கேங்கோட சிஸ்டர் மேல அவனையே அறியாம முன்னாடி ஒரு ஸ்டாக்கரும் வந்திருக்கான். அந்த ஸ்டாக்கருக்கு நம்ம கேங்கோட சிஸ்டரும் ரொம்ப பிடிக்கும் போல. பைத்தியம் மாதிரி அங்க வால் முழுக்க ஒரே அவளோட போட்டோவா தான் இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஸ்டாக்கரா இருக்க அவனுக்கு இன்னமும் அந்த பொண்ணை அடையணும்னு ஒரு ஆர்வம் அதிகமாகுது. அதனால அவங்கள அடியணும்னு சொல்லி அவங்க போயின்னு இருப்பாங்களா, அடியே அவங்கள ஏதாச்சும் பண்ணிடலான்னு வருவானா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம கேங் தாவி பயங்கரமான ஒரு அடி அடிப்பான். என்ன யோசிக்கிறேன், என்னோட சிஸ்டருக்கு நீ வந்து அப்படியெல்லாம் பண்ண நான் உன்னை விட மாட்டேன் என்ன விஷயம் நடந்திருக்கும். அங்க போலீஸ் கிட்டயும் அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவரு வந்து அங்க எதுவுமே பண்ணல. அதாவது அங்க தொட்டாலோ ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ தான் அந்த ஸ்டாக்கருக்கு ஏதாச்சும் தண்டனை கச்சிருக்கும். ஆனா அப்படி எதுவும் பண்ணாதனால கேங்க தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்டாக்கர் இன்னமும் அங்க விடவே இல்லை. அந்த பொண்ணை இன்னமும் அடையணும் தான் ஒரு மாதிரி பைத்தியமா இருக்கான். இந்த அளவுக்கு பைத்தியம்னா போன வாட்டி கேங் வந்து தாக்கியிருப்பால, அதுக்காக சிஸ்டரை கொண்டாச்சு நம்ம அடையணும் அப்படின்னு அவன் போறான். இந்த வாட்டியும் கேங் விடல. அங்க குதிச்சு பயங்கரமா அடிச்சிடறான். என்ன இந்த வாட்டி அவளை கொல்லலானே வந்திருக்கியா? இப்படி பண்ணும்போது அங்க இருக்கிற கத்தி தெரியாதனமா அந்த சிஸ்டரோட காலிலே பட்டுது. அதனால அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட மிகப்பெரிய கனவே அந்த பேலே தான். பேலேல ஒரு பெரிய இதை அச்சீவ் பண்ணணும். ஆனா இப்போ காலிலேயே அடிபட்டிருக்கும் போது எப்படி அவங்களால அங்க பண்ண முடியும்? இதனால கேங்கு இன்னமும் கடுப்பாயி அந்த ஸ்டாக்கரை பயங்கரமா அடிக்கிறான். போன வாட்டியே எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவனை அப்படியே விட்டாங்க. எத்தல லாவும் சரியா இல்ல. நான் வந்து இவனை விட போதில்ல. லா இருக்குதோ இல்லையோ நான் தான் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பத்துல இருந்து என்னவோ தெரியல, கேங்கு இந்த மாதிரி மத்தவங்களை தொலை பண்றது, ஸ்டாக்கிங் பண்றது, இந்த மாதிரி விஷயம்னாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை அவன் விட்டு வைக்கிறதுல எல்லாரையுமே தாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். கேங்க பொறுத்த வரைக்கும் இப்ப அவன் பண்றது தான் ஜட்ஜ்மெண்டே. அதே விஷயம் தான் நம்ம ஹீரோக்கும் நடந்திருக்கு. நம்ம ஹீரோவை அவன் பயங்கரமா அடிச்சால, நம்ம ஹீரோக்கும் புரியுது இவனோட பஞ்சு அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, வேணும்ட்டே தான் லைட்டா பஞ்சு வச்சிருக்கான். அவன் என்ன டெஸ்ட் பண்றானா நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு தேவை, அவன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பஞ்சை கொடுக்கணும். அதே மாதிரி அவன் பண்ணிட்டான். இப்போ என்னோட டேர்னு. இந்த இடத்துல இன்னமும் கேங்க்கு புரியல. ஏன்னா அந்த சோலு அந்த பையன் சொன்னபடி பார்த்தா ரொம்ப பயங்கரமானவனா இருக்கணும். ஆனா இவனை பார்க்க அந்த மாதிரி தெரியல. ஆமா, எதுக்காக நீ வந்து மத்தவங்கள அடிக்கிற? நீ என்ன பேசின இருக்குன்னு எனக்கு புரியல. போதும், சின்ன விஷயத்த பத்திலாம் பேச வேணாம். உன்னால என்ன பண்ண முடியும்னு வந்து காட்டு. அங்க கேங் வந்து ஸ்டார்டிங்ல இவன் வந்து அப்படிப்பட்ட பையன் இல்ல நம்பி இருக்க மாட்டான். இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவனோட ஈகோ ஹர்ட் ஆயிடுது. எத்துல செம்ம வேகமா வந்து பஞ்சஸ் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோவால அசால்ட்டா தப்பிக்க முடியுது. என்ன நீ வந்து எல்லா அட்டாக்ல இருந்தும் டாச் பண்ணிருக்கியோ, இப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாம். இன்னொரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா இதுலயும் என்ன ஆச்சரியமான விஷயம்னா நம்ம மூவ் அதை அசால்ட்டாவே பிளாக் பண்ணிட்டான். பரவாயில்லையே, உன்னால கீப் அப் பண்ண முடியுதா? அப்பனா நான் உன்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நஞ்ச மாதிரியே நீ கெட்டவன் தான். இடத்துல விடாம நம்ம மூவ் அவன் பயங்கரமா தாக்கிங்கன்னு இருக்கான். போக போக நம்ம மூக்கும் அங்க புரியுது இவன் வேணுட்டே தான் இப்படி பண்றான். ஏன்னா இவன் வீக்கான ஸ்பாட்டா பார்த்து தாக்கின்னு இருக்கான். ஃபைனலா ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. அதுல மூவோட வயிற்றுலயே அவன் தாக்குறான். மூவோட போன்ஸே ப்ரோக் ஆயிடுது. ஒரு மாதிரி அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. என்ன ஆச்சு? இதுக்கு மேலேயே உன்னோட ஆமை யூஸ் பண்ண முடியலையோ? என்னதான் ஹர்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு மர்சியை காட்ட மாட்டேன். ஏன்னா இது எனக்கான ஜட்ஜ்மெண்ட். ஆனா அந்த இடத்துல நம்ம மூ பார்த்தா அப்படியே ஸ்மைல் பண்ண இருக்கான். அப்படி இவன் பண்றனால கேங்குக்கு இன்னமும் தான் கடுப்பாகுது. அந்த இடத்துல இன்னமும் அவன் தாக்குறதுக்கு ரெடி ஆகுறான். சைடு அங்க மூவும் சொல்றான், என்னால இந்த மாதிரி நிலைமையில அவனை பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போ என்னால பண்ண முடிஞ்ச அந்த விஷயம் அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை என்னால அப்படியே தூக்கி போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்னால ஜெயிக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் நான் என்ஜாய் பண்ணும், அதுவும் காமா இருந்து நான் ஸ்மைல் பண்ணக்கூடாது. உன்னை வாட்டி நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி. முன்னாடியே மூக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் ஏற்பட்டிருக்கும். ஒரு வித்தியாசமான மாஸ்டர் கூட அந்த இடத்துலயும் இதே மாதிரி தான் மூவோட நிலைமை ஆயிருக்கும். அப்பயும் நம்ம மூக்கு அது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். அதான் மூவோட நிலைமை மோசமான நிலைமைக்கு போனாலும் மூக்கும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அவரு பாக்குறாரு. இந்த டைம்ல அவருக்கு இன்னொரு விஷயமும் அங்க தெரிய வந்திருக்கும். நம்ம டைம்ல நான் காமா இருக்கணும், என்னோட எமோஷன் அதை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். என்னோட ஆப்போனன்ட்டுக்கு அவனுக்கு இதை பத்தி தெரியவே கூடாது. அதனால ஒரு துணியை தூக்கி போடுறான். அதனால அவன் டிஸ்ட்ராக்ட் ஆவன். இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா மூத்தாக்குறான். ஆனா அந்த இடத்துல சடனா ஒரு பஞ்ச் அவன் பண்ணிடுறான். அங்க இதனால மூவோட அந்த காம்னஸ் அது வந்து அங்க போயிடுது. மூவை பொறுத்த வரைக்கும் 10,000 வருஷத்துக்கு
வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பெயின் அவன் அனுபவிச்சதில்ல. அதனாலயே அந்த ஃபைட்ல அவன் தோத்து போயிட்டான். இந்த வாட்டி அப்படி நடக்குமான்னு கேட்டா கிடையாது. இன்னும் அப்படி பண்ண போதில்ல, நான் காமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட எமோஷனை வெளியில தெரிய விடாத மாதிரி பண்ணணும். இந்த எத்துல இப்படி சொல்லிட்டு அவனோட மூஞ்ச காமாக்குறன்னு பேர்ல ஒரு மாதிரி ஆக்குறான். அதனால இன்னும் வந்து அவனுக்கு கடுப்பாகுது. இவன் கடுப்பேத்துற விதமா இப்படி பண்றானோ. நான் அவனோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னும் தான் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு அவன் தாக்க வரான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.